வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி சுரக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுரக்காய் தயிர் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சோம்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 100 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு வெங்காயம் பிடிக்குங்கிறனால சேர்த்துருக்கேன். இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், பொடியை நறுக்கின இஞ்சி துண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அது கூட ஒரு 200 கிராம் அளவு சுரக்காயை தோல் சீவி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து கலந்து விட்டுக்கலாம். அடிக்கடி திறந்து பார்த்து கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னா தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். சுரக்காய் ரொம்பவே நீர்ச்சத்துள்ள காய், அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க சுரக்காய் அடிக்கடி சேர்த்துட்டா உடம்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யூரின் சரியாக போகாதவங்க கூட சேர்த்துக்கிட்டோன்னா நல்லது. இப்போ சுரக்காய் வெந்துருச்சு. இப்போ மல்லித்தலை பொடியாக நறுக்கி தூவிக்கலாம். இதை இறக்கி ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இது கூட நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. காய் வேகும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா